வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி எலும்பு சூப்பு எப்படி வைக்க போகிறோம்னு பார்ப்போம். யூஸ்வலாக எல்லோரும் வேறு மாதிரி வைப்பாங்க. இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன். அதை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு சிறிதளவு எலும்பு வாங்கிட்டு தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடணும். மிக்ஸி ஜாரில் மஞ்சத்தூள் போட்டு சீரகம் கொஞ்சம், மஞ்சள், சீரகம், வெங்காயம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறணும். நல்லா நைஸாக மிக்சியில் அதை பூராத்தையும் நல்லா அரைச்சிக்கிடலாம். கொடுக்குருவோம். எலும்பையும் இதில் போட்டுக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் தான் போடணும். பாதி தக்காளி போட்டிருக்கீங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது நம்ம கழனி தண்ணியில் தான் யூஸ் பண்ணுறோம். அரிசி களைஞ்ச கழனி தண்ணி, நல்ல தண்ணி தான் ஊற்றணும். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்குருவோம். போட்டு இதிலே நல்லெண்ணெய் ஊற்றிடணும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு வேக விடணும். ஒரு 7-8 விசில் வரணும். இப்போ எலும்பு வெந்துடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள் ஊற்றி, இதில் கழனி தண்ணி ஊற்றி செய்கிறதுனால வயிற்று புண்ணுலாம் ஆறிடும். எல்லாருக்குமே நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது.